கண்ட அரக்கி ஆச்சரியப்பட்டாள். அடே, கொஞ்சமும் பயப்படாது நிற்கும் நீ யார்? என்னை கண்டு என் எதிரில் இதுவரை யாரும் நின்று பேசியது கிடையாதே. லங்கையின் காவல் தெய்வமான லங்கினி நான் என்றாள். ஆஞ்சநேயர் அவளை வணங்கினார். அம்மா, என்னை தடுக்காதே. லங்காபுரியின் ஆனந்தமயமான அரண்மனைகளையும் மாட மாளிகைகளையும் கூட கோபுரங்களையும் கண்டு களிக்க வந்துள்ளேன். அவற்றை பார்த்ததும் திரும்பி விடுவேன். வாயுபுத்திரனான என்னை ஆஞ்சநேயன் என அழைப்பார்கள் என்று பணிவோடு தெரிவித்தார். அடே குரங்கே, இந்த பட்டினத்தில் அந்நியன் நுழைய முடியாது என்பதை அறியாயோ? மூடனே, இந்த நகரத்தின் காவல் தேவதையான நான் இந்த பட்டினத்தை எல்லா திசைகளில் இருந்தும் காத்து வருகிறேன். நான் அறியாமல் உள்ளே ஒரு பிராணியும் நுழைய முடியாது. என்னை மீறி நுழைய முயலும் யாரும் உயிருடன் பிழைத்துச் செல்ல முடியாது. இந்த அபாயங்களை உணராத நீ ஓர் அசடாகத் தோன்றுகிறாய். பயம் என்பதே தெரியாத குழந்தையாக இருக்கிறாயே. ஓடிப் போய்விடு. உன் மீது கருணை கொண்டு உன்னை ஒன்றும் செய்யாது விட்டுவிடுகிறேன் என்றாள். லங்கினியின் வார்த்தைகளை கேட்டு ஆஞ்சநேயர் கைகளை கொட்டிக்கொண்டு